இன்னைக்கு காசோட டினாமினேஷன் காட்டுறேன். இதெல்லாம் பழைய 5 பவுண்ட் 10 பவுண்ட் 50 பவுண்ட் 20 பவுண்டு 50 பவுண்ட். இது பழைய காசு. இதெல்லாம் பேப்பரில் இருக்கும். 2015 அப்புறமா வந்தது தான் புது நோட்டுங்க. பிளாஸ்டிக்கில் இருக்கும். 50 பவுண்ட் பாருங்கள். 50 தான் இருக்கிறதுலே பெரிய டினாமினேஷன். 20 10 5 பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது எல்லாமே. இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்றது வந்து பின்னாடி அந்த காலத்தில் வந்து பின்னாடி இந்த ரேகை ஓடும். நம்ம ஊர் மாதிரியே அந்த ரேகையை பார்த்து கண்டுபிடிப்போம். பார்த்தினா ரேகை ஓடுது பாருங்கள். இந்த ரேகை ஓடிச்சுன்னா ஒரிஜினல். இப்போலாம் அப்படி இல்லை. இதில் உள்ளே இருக்க அந்த பேப்பரில் பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். அது மாதிரி இதுதான் ஹையஸ்ட் நோட்டே. யூகே பவுண்டு வந்து 50 பவுண்ட் தான். அதுக்கு மேலே காயின் நோட்டே கிடையாது. இது ஸ்காட்டிஷ் மணி. இதெல்லாம் பழைய காயின். பழைய 1 பவுண்டு. பழைய 1 பவுண்ட் இது யூகே. இது 2 பவுண்டு. 2 பவுண்ட். இது காயின்ஸ் வந்து 2 பவுண்ட் 1 பவுண்ட் 50 பென்ஸ். பழசு பாருங்க. பழைய காலத்து 50 பென்ஸ் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்க. இப்போத்தி வர 50 பென்ஸ் இதுதான். 20 பென்ஸ் 10 பென்ஸ். பழைய காலத்து 10 பென்ஸ் பெருசாக இருக்கும். இது பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது. 2 பவுண்ட். இது புதிய 1 பவுண்ட். இது பழைய 1 பவுண்ட். இது புதிய 50p. இது பழைய 50p. இது 5 பவுண்ட் 5p 20p 5p 10p 5p 2p 1p. பென்ஸுன்றது பீனா பென்ஸு. இதெல்லாம் பவுண்டு. இதுதான் இப்போத்தி லேட்டஸ்ட் கரன்சிஸு. 5 பவுண்ட் காயின் வச்சுருக்கா சில்வியா. அது வெரி வெரி ரேர் காயின்ஸ். அது காட்டு சில்வியா எடுத்தது. இது வந்து 5 பவுண்ட் காயின். இது லிமிடெட் எடிஷன் வரும். இது மாதிரி நிறைய எடிஷன் வரும்போதெல்லாம் நான் கலெக்ஷன் பண்ணி வைப்பேன். நான் நிறைய கலெக்ட் பண்ணுவோம். இது எல்லாம் காசுலாம் வேல்யூவே கிடையாது. 50 பவுண்டோ இல்லை 10 பவுண்டோ. எங்களுக்கு 20 பவுண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் ஃபஸ்ட்டு கலெக்ஷன் பண்ணது. யாராவது கிஃப்ட் கொடுக்குறது அதெல்லாம் அப்படியே வச்சுருப்போம் பர்ஸில். அது மாதிரி நிறைய கரன்சிங்க வச்சுருப்பேன். ஈரோஸு டாலர்ஸு பவுண்ட்ஸ் எல்லாம் கிஃப்டாக கொடுப்பாங்க யாராச்சும். அது அப்படியே வச்சுருப்பேன். அப்படியே வச்சுருப்பேன். இங்கே நகைகளையும் காசையும் வீட்டிலே வச்சுக்கூடாது. வச்சுனா அவனை திருட்டு போயிடுவான். எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு. அதனால் வீட்டிலே வைக்க மாட்டேன். இது லாக்கரில் வச்சுருப்போம். ஸோ இதுதான் கரன்சிஸு. பழைய காசு புதிய காசு. காசு இப்போ வேலிட் கிடையாது. ஆனால் நாங்கள் சேர்த்து வச்சு யாரோ கிஃப்ட் கொடுத்த காசுங்க. அது அப்படியே வச்சுருக்கோம். இது ஸ்காட்டிஷ் ஸ்டெர்லிங். இவ்வளோ தான் கரன்சி. 50 ரூபா தான் பெரிய டினாமினேஷன் இந்த ஊரில். 50 ரூபா தான். இந்த 6000 ரூபாய் இதோட விலை இன்றைக்கி. நாங்கள் வரும்போது வெறும் 60 ரூபா ஒரு பவுண்டு. இன்றைக்கி 120 ரூபா பவுண்டு. டபுள் ஆயிடுச்சு இன்றைக்கி கரன்சி வேல்யூ. எக்கானமி எவ்வளோ டவுன் ஆகிட்டு போகுது நம்ம ஊரில் பாருங்கள். இதுதான். இதெல்லாம் ஹீரோ வந்து இன்னொரு நாள் காட்டுறேன். ஹீரோஸும் வச்சுருக்கேன் நான். ஹீரோஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். US டாலர்ஸ் வச்சுருக்கேன். அது மாதிரி ஸ்விஸ் ஃப்ராங்க் வச்சுருக்கேன். அது மாதிரி எல்லா கரன்சியும் நான் ஒவ்வொரு கண்ட்ரி தான் வச்சுருப்பேன். 5 பவுண்ட் இது ரேராக கிடைக்கும். 10 பவுண்டு வச்சுருக்கோம். அதுவும் வச்சுருக்கேன். அது எங்கேயோ இருக்குது. தேடி ஒரு நாள் காட்டுறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சொல்லுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ்.